ஒரே இடத்தில் இனி இருக்காதே. ஒரே இடத்துல இருக்காத. புதிய மனிதனாக பிறப்படு. இந்த 6 மாதத்தில் புது மனுஷனா பிறப்படு. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்க 430 வருஷம் அடிமையானாங்க. அவங்கள கர்த்தர் விடுதலை செய்து நான் கானானுக்கு கொண்டு போவேன், நீங்கள் கெட்டாத வீட்டை தருவேன், நீங்கள் நட்டாத திராட்சை மர தோட்டத்தை தருவேன், நிலங்களை தருவேன், சொத்துக்களை தருவேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களை விடுதலை செய்து கர்த்தர் கொண்டு போவார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? உபாகமம் 2ஆம் அதிகாரம், கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேரி நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது, இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது 40 வருஷங்களாக ஒரே இடத்துல ஒரே மலையை சுத்தி திரிந்தது கேட்கல, போதும், வடக்கே திரும்ப. ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவங்க வனாந்திரத்தில் ஒரே மலையை சுத்துறாங்க. சுத்துற நேரத்தில் போன வருஷம் பார்த்ததே இன்னும் தான் பார்க்குறான். அடுத்த வருஷம் சுத்துறான், அதே மலைய அதே இடத்துக்கு தான் வரான். சுத்துறான் சுத்துறான் சுத்துறான், ஆனால் ஒரே இடம் தான். 10 வருஷம் சுத்துறோம், ஆனால் ஒரே இடம் தான். ஆண்டவர் சொல்றார், போதும். பக்கத்தால் பார்த்து சொல்லுங்க, போதும்னு. சுத்துனது போதும். ஒரே இடத்தை விட்டு தேவன் உன்னை ஒரு புதிய பக்கம் கர்த்தர் இன்றைக்கு திருப்ப போகிறார். கடந்த பல ஆண்டுகளாக ஒரே வாழ்க்கை, ஒரே லைஃப், ஒரே ஸ்டைல். கர்த்தர் உங்களை ஒரு புது பக்கம் திருப்ப போகிறார். இந்த 6 மாசத்துல கர்த்தர், ஆண்டவர் உங்களை புதிய ஒரு பக்கத்துக்கு அவர் திருப்புவாராக. உங்கள் வியாபாரங்கள், உங்கள் தொழில்கள் இயேசுவின் நாமத்தில் புதிய பக்கத்துக்கு கர்த்தர் திருப்புவாராக. ஒரு திருப்பம் வர போகிறது. உங்க லைஃப் திரும்ப போகிறது. எல்லாமே திரும்ப போகிறது. வாழ்க்கை கர்த்தர் திருப்ப போகிறார். சொல்லுங்க, வாழ்க்கை திரும்பும். இந்த 6 மாதத்திலே கர்த்தரை திருப்புவார். ஆமென். உட்காருங்க, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்துல பார்வோன் ராஜா கையில இருந்து அவங்க விடுதலை ஆனது, அது உண்மை. சாத்தான் பாவம் இதிலிருந்து விடுதலை பெற்றது உண்மை. ஆண்டவர் அவர்களை தன் செட்டைகளில் தாய் கழுகு சுமந்து கொண்டு போவது போல 40 வருஷம் கொண்டு போனார், அது உண்மைதான். ஆனா தேவன் இவங்களை அழைத்து வந்தது அதுக்காக இல்லை, ஒரே இடத்துல இருக்கல்ல. உங்க நிலை என்ன? தேவ பிரசனம் இருக்கு, நல்ல சபைக்கு, நல்ல பாஸ்டருக்கு, கடவுளை பிரசனம் இருக்கு. எந்த மதத்தில் இல்லாத ஒன்று இருக்கே. நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அவர் அப்படியே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி இருந்தும் ஏன் எங்கள் வாழ்க்கை ஒரே இடத்துல இருக்கு? அவர் உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மன்னித்தால், சாபத்திலிருந்து மன்னித்தால், வாசல்களை திறந்து புதிய வாக்குத்தத்தம் கொடுத்தது இந்த லைஃபுக்கா? எந்த நிலைமையிலே நீ இருந்தாயோ அதே நிலையில் இருக்காய். அதே வீடு, அதே வாகனம், அதே லைஃப், அதே ஒரு சம்பளம், ஒரு குட்டி லைஃப். ஆனால் என்ன, கொஞ்சம் வயசாட்டிங்க, என்ன முன்னேற்றமுக்கு? பைபிள் கிறிஸ்டியன் சொன்னா நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுத்தி வந்தது போதும். உன்னுடைய அதே நிலைமை, அதே பிரச்சனை, அதே இடம், அதே மனிதர்கள், அதே உணர்வு கடந்த 6 மாதம் போலதான் இந்த 6 மாசம் இருக்க போகுதா? தேவன் சொல்றாரு, போதும். சொல்லுங்க, போதும். இதுவரை நான் வாழ்ந்த விதமா இனி வாழ போவதில்லை. பழைய குணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய பேச்சு, பழைய கிரிகைகள், இவைகளை நான் விட போறேன். நான் வெளியே வருவேன். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, நான் வெளியே வருவேன். ஒரு அழகான பெட்டி, ரொம்ப அழகான பெட்டி, வடிவான பெட்டி, அதுக்குள்ளே அடப்பட்டு இருக்குது. லைஃப்ல ஒரு அழகு சொல்லி அதுக்குள்ளே இருக்காது. எங்க லைஃப் முன்னுக்கு போகணும். ஒரு அழகான பெட்டி. வேலை செய்கிற இடத்துல பாஸ் ரொம்ப நல்லோம், வேலை தலைமை நல்லோம், மாசமான காசு கிடைக்குது. அது அழகான ஒரு பெட்டி. அது இல்லை.
நீ 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற இடத்துல நீ அந்த இடத்துல நீ இருக்க வேண்டும். மாசம் வந்தா சம்பளம் தருவானா? அப்படியே கூட மாசம் ஆகணத்தில் பாஸ்டர் சம்பளத்துக்கு போட்டுவாங்க. அந்த இடத்துல இருக்க வேண்டாம். அதுதான் லைஃப். வாழ்க்கையில ஒரு லைஃப்னா கொஞ்சம் அழகா இருக்கு, அதுக்காக அது இல்லை. லவ் பண்ணது அழகா இருக்கு, இது இல்லை. எங்கேயோ போக வேண்டும். நான் வெளியே வர போறேன் அப்படி சொல்லுங்க. நான் கிரிகை செய்த விதமா இனி நான் வேலை செய்ய மாட்டேன். தேவன் உன்னை வெளியே வர சொல்லாரு. நீங்க சொல்லணும், கடவுள் என்னை வெளியே வர சொல்லாரு. இன்னைக்கு ஒரே இடத்துல ஒரு மனுஷன் இருக்க காரணம் அவனுடைய வறுமையும் முட்டாள்தனமும். என் நிலைமை மோசம், அது உண்மை. பிசாசு எனக்கு எதிராய் சதித்திட்டம் செய்வது உண்மை. ஆனாலும் நான் ஏதாவது செய்வேன் அப்படி நீ சொல்ல வேண்டும். தீர்மானம் எடுங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2026 இருந்தது போல இந்த 2026 முடிவில் நான் இருக்க மாட்டேன். இப்படி நீ தீர்மானத்தை பிசாசு உன்னை எதிர்ப்பான். உனக்கு பல சண்டைகள் எதிர்ப்புகள் வரும். ஏன்னா வாழ்க்கையில முன்னுக்கு போறவங்களுக்கு தான் எதிர்ப்பு. எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் இருந்த நிலைமையில இருக்க மாட்டேன். பிசாசு போய்க்காக நான் ஒரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க வியாபாரத்தை எழுதிங்க, உங்க தொழில் எழுதிங்க. நீங்க உண்மையா நேசிச்சவங்க புரிஞ்சுக்கொள்ள அவங்களை இழந்தீங்க. உங்க உறவுகள், உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், உங்க பணத்தை இழந்தீங்க. ஆனா இந்த வருஷம் உங்க வருஷமா இருக்க போகுது. எல்லா மதில்களை எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீங்க வெளியில வர வருஷமாய் மாற்ற வேண்டும். இந்த 6 மாசங்கள் ஒரு புது திருப்பம். நம்ம எங்கிருந்து வந்தோம், இப்ப எங்க இருக்கோம் அது அல்ல முக்கியம், நாம எங்க போறோம். இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது பல தீர்மானம் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். ஆனா எல்லாரும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதில்லை. நீங்க கடைப்பிடிச்சு செஞ்சீங்களா? 100% தான் தாங்க என்ன சவால் எடுத்தாங்களோ அந்த சவாலை அடைவாங்க. உங்க வாழ்க்கையில் அது நடந்து இல்லாம இருக்கலாம். நான் ஒரு நாள் இந்த 6 மாசத்துல இந்த இப்படி பிரசங்கம் பண்ணது கிடையாது. ஆனா கடவுளனே நடுவில் ஒரு செகண்ட் சான்ஸா பேச வச்சுக்காங்க. இந்த 6 மாசத்துல ஒரு புது மனுஷன் நாங்க பிறந்து வாங்க. நான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறதை படிப்படியா செய்யுங்க. நான் இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதை படிப்படியா செஞ்சு ஒரு அடையாளமே தெரியாத மனுஷனா மாறுங்க. உங்க சொந்தக்காரன் இவனான்னு கேட்க வேண்டும், இவளான்னு கேட்க வேணும். அடையாளம் தெரியாம மாற வேண்டும். மாறலாம். நல்ல கவனிங்க. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் குடும்பத்தை சேர்ந்தலுக்கும் அனைத்தையும் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்து கொள்ளுற நபராக நீங்க இருக்கணும். இந்த 6 மாசத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? செய்யுங்கன்னு சொன்னேன். என்ன செய்ய போறீங்க? ஒரு காரியத்தை தீர்மானுங்க. இல்ல 2 எடுங்க, இல்ல 3 எடுங்க, அதுக்கு மேல வேணாம். 3 காரியங்கள் எடுங்க. அதுல 1, நான் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் நான் ஆகுவேன். நான் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வேன். நான் ஒரு வாகனம் வாங்குவேன். ஆனா இதெல்லாம் அடைவதற்கு ஒரு காரியம் நான் சொல்ல வேணும். ஒரு 5 காரியம் சொல்ல, 7 காரியத்தில் 5 காரியம் சொல்லிதான். அது இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸ், நான் முடிக்க போறேன். அது அடைய சில வழிமுறை இருக்கு. நம்பர் 1, உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒழிச்சுங்க. Separate yourself for your purpose. உங்களை ஒழிச்சுங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு வெளி உலகத்திலிருந்து காணாம போயிருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டுங்க. பாங்க 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா அக்கினியில போட்டும் வெளியே வந்தான், சிங்கக்குகையில போட்டும் தப்பி வந்தான், ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, அரக்கங்களை தோல்வி அடைய செஞ்சாங்க, செங்கடலை பிளந்தாங்க, யோர்தான பிளந்தாங்க, எரிக்கோ அழிச்சாங்க, தங்க பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க, திரும்ப உயிரோடு எடுத்தாங்க, அம்மா எடுத்தாங்க. பயங்கர வெற்றி வீரர்கள் லிஸ்ட் இருக்கு. எனவே அந்த வெற்றி வீரர்கள்
சாதனையாளர் லிஸ்ட போட்டு சொல்லுது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனத்திலான சாட்சிகள், சாதனையாளர்கள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க பாகமான, சத்தமா சொல்லுங்க, பாகமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை, முதலாவது பாகத்தை, இரண்டாவது பாவத்தை. முதலாவது பாவத்தை அல்ல, பாகத்தை. நாங்க எப்பயும் பாவம் பாவம் தான் பார்த்துக்கோம், இந்த பாவம் செய்ய அந்த பாவம். ஆனா பைபிள் முதலாவது சொல்லுது பாகத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக்க இயேசுவை நோக்கி, இயேசுவை நினைச்சு நமக்கு நியமித்துக்க ஓட்டத்தில் நம்ம எதை நியமித்துக்கோம். நான் ஆவிக்கிற வாழ்க்கை டாப்பா வருவேன், நான் பணத்தில் பெஸ்டா வருவேன், என் பாடியில் ஹெல்த்தியா ஃபிட்டா நான் வருவேன். அதுல பொறுமையோட ஓட வேண்டாம், மெதுவா ஓடணும். இது உடனே நடக்காது, அதை பொறுமையா செய்யணும். அதுக்காக எங்களை தனிமைப்படுத்தணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு வெளி உலகத்திலிருந்து நம்மை காணாமல் போக பண்ணணும். தேவையில்லாத பாகங்கள், நம்ம பின்னால் இழுக்கிற காரியங்களை தூக்கி வீச வேணும். பாவங்கள், ஆசைகள், குடி, வெறி, உலக காரியங்கள், சோசியல் மீடியா, இதில் எல்லாத்திலும் நாங்கள் ஒளிஞ்சுக்கணும். கொஞ்ச காலம் டிக்டாக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஃபேஸ்புக்ல வெளியே வந்துங்க. நீங்க வெளி உலகத்திலிருந்து நீங்க உங்களை ஒழிச்சு கொண்டா நீங்க உங்க உலகத்துக்குள்ள மூழ்கி போகலாம். சாதிக்க வேணும்னா உங்களை யூனிக் ஆக்கி நீங்க உங்களை தனிமைப்படுத்துங்க. சர்ச்சுக்கு வந்தீங்களா, ஆயின்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஆயின்னு. சர்ச் முடிஞ்சா பாய்னு சொல்லுங்க. அதுக்கு மேல ஒட்டி கொண்டு இருந்தீங்க, வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியாது, உங்களை சாதிக்க முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு கொண்டு இருக்காத, அவங்க யாரும் உன்னை முன்னுக்கு கொண்டு போக மாட்டாங்க. நீ உன்னை செதுக்க வேண்டும். ரேஞ்ச் ரோவர், அவுடி, ஜகுவா, பென்ஸ், இந்த கார் ஒண்ணுமே டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க. ஏன் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க? அதை வாங்குறவங்க டிவி பார்க்க மாட்டாங்க. கோடீஸ்வரன் டிவி பார்க்க மாட்டான். டிவி பார்க்கறது எல்லாரும் ஏழைகள். புல்ட டொஃபி, டொட் டொஃபி, மேகி பவுடர், இதுகள் தான் போடுவான். இதை நீ பார்த்து கொண்டே இருக்க மாட்டான். எந்த கோடீஸ்வரன் டிவி பார்ப்பான்? உங்க கவனத்தை சிதற வைக்க காரியத்தை, உங்களை பின்னுக்கு இழுக்க காரியத்தை, உன் பணத்தை கரைக்க காரியத்தை வீசுகு. அப்பதான் உங்களுக்கு உலகத்திலிருந்து முழுமையாய் உங்க உலகத்துல மூழ்கலாம். இந்த சவால்ல உங்களுக்கு டயர்டா இருந்தாலும், சோர்வா இருந்தாலும் சரி, மோட்டிவேஷன் இல்லாம இருந்தா சரி, தூக்கம் வந்தாலும் வராடு சரி, மழை பெஞ்சாலும் பெய்யாடு சரி, வெள்ளம் வந்தாலும், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போனாலும், உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போனாலும், நீங்க இந்த சவாலை செஞ்சு தாவே தீர்மானுங்க. எடுங்க தீர்மானத்தை. சில உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போனா அது அவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான், ஒரு சான்ஸ், ஒரு கெப்பாசிட்டி கொடுத்து உங்க லைஃபை சாதிக்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் போனாவா, சந்தோஷம், சாதிங்க. நீ பின்னுக்கு போகாத, ஐயோ விட்டுறாத. போனாலா வர வைக்க தெரிஞ்சுக்கோ. பணக்காரனா மாறு, எல்லாம் காலு கீழே வருவாங்க. பணக்காரனா மாறு, விட்டுரு. நான் உன்னைய சந்திப்பேன். நான் சந்திக்கிற நாள் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லு. வாழ்க்கையில சாதிக்க வேணும். ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்தா அதுவும் தப்பு. அப்துல் கலாம் சொன்னான், ஏழையாய் பிறப்பது உன் தவறல்ல, ஆனா ஏழையாய் மறைப்பது உன் தவறு. 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில், அந்த ரேஸ் ஓடுகணத்தில், ஒரு மெரத்தன் ஓடுகணத்தில் எல்லாரும் ஓடுவான். நான் ஓடுவேன், நீ ஓடுவா, எல்லாம் ஓடுவா. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதை ஓடுங்க. இந்த 6 மாதம் எப்படி ஓடணும்? பெறணும். இதை பெறனே தான். எனக்கு ஏஐ சொல்லுது, நீ 7 மாதம் இதே லெவலில் பெறலாம். அப்போ பெறோம்னா நோ சொல்லணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதை ஓடுங்க. பந்தயத்திற்கு போராடுக யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம், ரொம்ப கண்ட்ரோல் ஆக்கணும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்துக்கு, அழியாத ஒரு லைஃபுக்காக இப்படி இருக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாத
இல்லாதவனா ஓடேன். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் இதுக்கு தான் வாழ்றேன். இதுக்கு நான் வாழ்ற நேரத்தில் 10 ரூபாவை வெளியே போடுற நான் யோசிப்பேன். என் லைஃப் இதுக்கு தான். நான் ஒரு சுகர் போட்டு டீ குடிக்கனா யோசிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு இலக்கு இருக்கு தானே. அப்போ நமக்கு தெரியும் இப்படின்னு. அப்போ நான் நோக்கமில்லாதவனோட அடுத்த 27 வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சகத்தை ஒடுக்கி, நான் என்ன சகத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறேன். நான் நல்லா பவர்ஃபுல்லா இருக்க வேணாமா? நான் உங்க முன்னுக்கு ஆஸ்வதம் இருக்க வேணாமா? வாழ்க்கையில பணம் இல்லாதவன் எப்படி வெற்றியை பற்றி பேச முடியும்? பேச முடியாது. எனவே லைஃப்ல நம்ம ஆகாதனா போகக்கூடாது. லைஃப்ல மேல வர வேண்டும். உற்சாகமா கைகளை தட்டுவோம். முதலாவது உங்களை ஒழிச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது உங்க தரத்தை, உங்க ஸ்டைல கூட்டுங்க. உங்க ஸ்டைல் நல்லா இருக்கணும். உங்க தரம், குவாலிட்டி கூட்டுங்க. மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர், வாசிங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசம். உங்க நல்ல கிரிகையை பார்த்து, பெஸ்டான குவாலிட்டியான கிரிகையை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்த உங்கள் வெளிச்சம் ஷைன் அவுட். நீங்க கொஞ்சம் ஷைனிங் ஆங்க. உங்களை ஷைன் பண்ண வைங்க. இப்போ பார்ப்போம், நீங்கள் எல்லாம் சலூனுக்கு போய்ங்க. ஒரு நாள் சலூனுக்கு போய்ங்க. கேர்ள்ஸும் போகிறாங்க. எல்லாம் போய்ட்டு ஃபேஸெல்லாம் பண்ணி, ஐப்ரோலாம் பிளாக் பண்ணி, நேல்லாம் பாலிஷ் பண்ணி இப்படி வாங்க நேரம். ஆண்கள் நல்லா முடியெல்லாம் அழகாக சீவி, நல்லா பியர்டெல்லாம் வெட்டி வாங்கின வெளியே வாங்கின சிகிச்சு கொண்டு வரானுங்க. ஈன்னு வரானுங்க. கண்டவனெல்லாம் பாசிப்பான், பார்க்காதெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பான். ஏதோ உலகத்தை ஜெயிச்சு வெளியில் வாங்க மாதிரி இருக்கும். ஏன்னா தான் அழகுன்னு தனக்கு தெரியுது. சிரித்த முகத்தோடு வெளியே வருவான். அதாவது நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிந்த போது உங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும். நீங்க உங்களை நன்றா உணரும் பொழுது நல்லா வேலை செஞ்சுங்க, நல்லா சாதிச்சுங்க. ஆனா நீங்க நல்லா உடுக்காட்டி, நல்லா இருக்காட்டி அந்த வேகம் குறையும், அந்த உற்பத்தி குறையும், வேலை பாதிக்கும். ஸ்டைலை மாற்றுவது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில வியாபாரம் இருக்கலாம், நம்ம ஸ்பிரிச்சுவல்ல கூட நம்ம ஒரு அப்கிரேட் இருக்கணும். ஒரு ஸ்டைல் இருக்கணும், அழகு இருக்கணும். ஒரு அனாயிண்டிங் சைஸ்னா அது அனாயிண்டிங் மாதிரி அழகா இருக்கணும். ஒரு சிங்கரா மாற வேணா அந்த சிங்கிங்ல ஒரு அழகு இருக்க வேண்டும். உண்ட குவாலிட்டியை கூட்டிடு, உண்ட லெவலை கூட்டிடு. 1 சாமுவேல் 16:7, சாமுவேல் ஒரு ராஜாவை, ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறதுல பிள்ளைகள் வராங்க. இப்போ மூத்தவனை தேர்ந்தெடுக்கல. அப்போ கர்த்தர் சொல்லப்பாங்க, நீ பார்க்க விதமாக நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறேன். கடைசி மனுஷன் முகத்தை பார்க்கான். கர்த்தரோ நீ மனுஷன் முகத்தை பார்க்க, கர்த்தர் இருதேவா தெளிவாக சொல்லியிருக்காதுன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவான்னா, நீ மனுஷனோட காய், நீ மனுஷனோட பிஸ்னஸ் செய்காய், மனுஷனோட வாழ்காய், நீ மனுஷனுக்கு முகத்தை அழகா வச்சுக்கோ, கடவுளுக்கு நீ இருதயத்தை அழகா வச்சுக்கோ. அதை விட்டுட்டு நீங்கள்லாம் வெளியே தான் பார்க்கிங்க, கடவுள் இருதயத்தை கடவுள் இருதயத்தை பார்ப்பாரு. எனவே முதல்ல உங்களை தனிமைப்படுத்து. ரெண்டாவது கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்கிற அந்த இதை குவாலிட்டி முதல்ல உங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றுங்க. நம்ம சர்ச்சில் சிலாக்கள் போட முடி இப்படி வந்து இப்படியெல்லாம் ஆக்கும், இப்படியெல்லாம் ஆக்கும், வேற வேற ஸ்டைல். அது இந்த கால லேட்டஸ்ட் ஸ்டைல், இப்போ நம்ம காலத்து பழைய ஸ்டைல். நான் சொல்லுறேன், நீ பழசுக்கும் போகாத, ரொம்ப புதுசுக்கும் போகாத, நடுவில் இரு. அதுதான் வாழ்க்கை. உண்ட ஸ்டைல நீ வாழ, வாழ்க்கை வெற்றியாக்கும். வாழ்க்கை ரொம்ப அழகானது, வாழ தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகானது. மூணாவது, பணத்தை உருவாக்கும் செயல்பாட்டில் ஈடுபடுங்கள். நீதிமொழிகள் 13:4, சோம்பேறின் ஆத்துமா ஆசைப்பட்டும் ஒன்றும் அடையாது, சுறுசுறுப்புள்ள ஆத்மாவோ செல்வம் செழிப்பு. சோம்பேறியாக்காத, பணத்தை சம்பாதி, சும்மா விளையாட்டுத்தனமாக்காத. ஆனா நீதிமொழிகள் 21:5 பாங்க, ஜாக்கிரதை உள்ளவன் யோசனைகள் மிகுதியை கொண்டாக்கும். சிங்களத்தை போட்டு, ஜாக்கிரதை உள்ளவன் யோசனைகள் லாபத்தை கொடுக்கும். அவசரப்படுகிற எவனும் வறுமை அடைவான்.
ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு செல்வத்துக்கும், பதறுகிறவன் அவசரப்படுற நினைவு தருத்திரம். எதுக்கும் அவசரப்படக்கூடாது. ஒரு புது போன் வந்துச்சா அதுக்கு போகுது. 14 நல்லா தானே இருக்கு, என்னதுக்கு 17? நல்லா தானே இருக்கு, போதும். அவனுக்கிட்ட உனக்கு வாங்க தேவை, பதறாத. நிறைய பேர பணம் வாங்க வாசல் ரொம்ப பெருசு, பணம் போக வாசலும் ரொம்ப பெருசு. அங்கதான் தப்பு. வாக வாசல் பெருசாக்கணும், போக வாசல் சின்னதாக்கணும். இப்போ பாபர் சலூனுக்கு போயிட்டு வெளியே வந்தோன்னு எப்படி ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சோ, அதே விதமாக தான் உங்கள் லைஃப்பில் சுய மதிப்பு கூட்ட வேணும்னா உங்களுக்கு மாதம் பணம் வாக மாதிரி ஏதாவது இன்கம் சோர்ஸ் இருக்கணும். பணம் பேங்க்ல விழவில்லை, உங்கள் பாக்கெட்டில் வர ஒரு தைரியம். உன் கையில் பணம் இருக்கும் பொழுது எல்லாம் உன்னை மதிப்பாங்க. உனக்கு ஒரு தைரியம் வரும். கையில் பணத்தை வச்சுக்கோ, வீணாக்கிறாத. பணம் இல்லாட்டி அது உன் வாழ்க்கை அழிக்கும். ஏன்னா வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா, போன் அடிப்பட்டா உன் லைஃபே குழம்பிடும். நீ யோசித்து கொண்டே இருப்பாய். கடன் இருந்த உங்களால் நிம்மதியாய் வாழ முடியுமா? முடியாது. ஒரு எதையாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரே யோசனை, இதை கெட்டணும் அதை கெட்டணும். எனவே ஒரு பணம் வாங்கிறதுக்கு வைங்க. உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதா, உங்களுக்கு ஒரு பணம் வருதா, அதை இழக்காதீங்க. எப்படி இன்கம் சோர்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இருக்கிறா தான் முன்னெடுத்துக்கு தடையா இருக்க பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு வரலாம். பணம் வாங்கணும், எல்லாருக்கும் வாங்கணும். பிரசங்கி 10:19 சொல்லுது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆங்கிலம் சொல்லுது, பணம் தான் எல்லாத்துக்கும் பதில், எல்லா பிரச்சனைக்கும். ஒருத்தன் சாக போனா கூட அந்த சாவை நிப்பாட்டி அந்த சாவை தள்ளி போட முடியும் பணத்தால. நடு காலத்துல வீட்டில் ஆளுக்கு பிரஷர் கூடி இன்னும் கொஞ்சம் கூடினா அந்த ஆளுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். நடு ராத்திரி எழுப்பி என்ன பண்றது, பக்கத்தில் ஓடுங்க, அங்க ஓடுங்க, ஒரு வெஹிக்கிள் எடுக்க, 3 வீலர் எடுக்க, ஏதாவது வெஹிக்கிள் இருக்குதான்னு அந்த ஆளுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு இப்ப அது படுக்க. ஆனா பணம் இருந்துச்சுன்னா வீட்டில் வாகனம் இருந்துக்கும், தூக்கி அழகா கொண்டு போயிட்டு ஆள்ல சாவை லேட்டாக்கி போட்டுக்கலாம். காதல் நல்லதுதான், அன்பு நல்லதுதான். ஆனா பகனம் இருந்தா அந்த காதல் கூட இன்னும் அழகாக்கும். 4வது, எதையாவது படிங்க. படிப்புக்கு கவனத்தை செலுத்துங்க. நீதிமொழிகள் 24:5, ஞானமுள்ளவன் பலனுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகம். ஆனா வெற்றி வேணா தேவ ஞானம். இந்த ரொம்ப புத்தியக்க என்ன நடக்கும்னா, புத்திசாலி, நான் உங்களுக்கு படிக்க தான் சொன்னேன், புத்திசாலாவது. புத்திசாலி எல்லாம் பயமெல்லாம் கால் வைக்க மாட்டான். அவன் ஒன்று செய்யும் போது 10,000 கதை யோசிப்பான். அவனுக்கு எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் ஆகும். ஆனா ஞானத்தை வச்சு முன்னுக்கு போகலாம். கோடிசுலாம் அறிவாளி இல்லை. நமக்கு அவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்காங்க, நமக்கு அது தெரியல. நமக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க தெரிஞ்சிருந்தா நாமும் சம்பாதிக்கலாம். அவங்க ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று நமக்கு தெரியல. எனக்கு பிந்தி தான் தெரிஞ்சு பணத்தை எப்படி மெச்சரிக்கணும். படி, வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு படி. எதையாவது கற்றுக்கொள்ளுங்க. உங்களை அதிகாரிங்க. நான் படிச்சுட்டேன், நான் இன்னும் படிக்கிறேன். பணம் சம்பாதிக்க தெரிந்த ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை தொடர்ச்சியா செய்யுங்க. பணம் வாங்கணும், பணம் வாங்காத நிப்பாட்டாதீங்க. நான் பார்த்துக்கொள்வேன், நான் உன்னைய பார்த்துக்கொள்வேன், நான் உன்னைய பார்த்துக்கொள்வேன். நம்பாதீங்க அவனை. கடைசி 5வது, வாழ்க்கையில் நம்ம கோல் வச்சுக்கோம். இந்த கோல் அடையணும்னா, இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் வெற்றி ஆகணும்னா, நான் பிஸ்னஸை நல்லா செய்யணும்னா, சிறந்த பேசும் தொடர்பாடல் திறனை வளர்த்து கொள்ளுங்கள். டெவலப் பண்ணுங்க. நல்லா பேச, அழகா பேசுங்க, அது முக்கியம். பணம் சம்பாதிக்க அழகா பேசணும். நீதிமொழிகள் 12:8 வாசிங்கள். பட்டய குத்துக்கள் போல் பேசுகளும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். அதுதான் மருந்து. நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, மகனமும் ஜீவனும் வாழ்வும் சாவும் வாயில தாக்கு. நீதிமொழிகள் 16:24 பாங்க. இனிய சொற்கள் சொல்லுங்க, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாக்கு, எலும்புகளுக்கு எலும்புக்கு கூட டச் ஆகும். பேசுறதை டெவலப் பண்ணுங்க. நம்ம நாட்டை இன்றைக்கு பேசி பேசி தான் நாட்டை ஆளுகாங்க.
உலகத்தில் முக்கியமான திறமை தொடர்பாடல் தான். லைஃப்பில் அழகாக பேசணும், வாழ்க்கையில் முன்னுக்கு போனால் அழகாக பேசணும். சிறப்பான பேச்சு போர்களை வெல்லும், சாம்ராஜ்யத்தை அளிக்கும். ஆரம்ப நாட்கள் எனக்கு பேச வராது, திக்குவாய். நானும் கோவப்படுவேன், பட்ட 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 பட்டன்னு பேசுவேன். என்னத்தை பேச எனக்கே தெரியாது. ஆனால் இப்பயும் கத்துறேன் தான். ஆனால் அந்த கத்துற அன்பு, நீ யாருன்னு உன் மனசு என்னன்னு பேச்சில் தெரியும். உங்க பேச்சை ஒழுங்கப்படுத்தினால் உங்க மனசு ஒழுங்காகும். மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. 4 பேர் மதிக்கணும்னா அழகா பேசுங்க. மற்றவங்க மதிப்பாங்க. முக்கியமா நீங்களே உங்களை மதிப்பீங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்புள்ள வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இந்த 6 மாசத்துல இந்த 5 காரியங்கள் நீ செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை வெற்றியாக்கும். ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதிக்கலாம். உங்க வீட்டுக்கு போய் ஒரு A4 பேப்பர் எடுத்துட்டு நீங்க அடைய போகிற இலக்கு என்ன, எது வேணுமோ அது ஒரு வெள்ளை பேப்பர்ல, ஒரு ப்ளூ கலர் பென்ல அது ஒரு 7 தடவை எழுதுங்க. 7 ரொம்ப முக்கியம். 7 தடவை எழுதுங்க. நான் இதை அடையணும், இதை அடையணும், இதாண்ட லைஃப். பாஸ்டர் நீங்கள் சொன்னதை நான் செய்வேன். 2 கைகள் வைத்து நீங்கள் எதை அடைய வேண்டாம், எது உங்கள் வாழ்க்கையின் இலக்கு, அதை அடைய உங்களாக பண்ணீங்க. என்ன தடை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். நான் சிரிச்சு கொண்டே பேசிக்கலாம். ஆனால் மிக முக்கியமானது, வாழ்க்கையில் அடைய உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது, உங்களோட மதிப்பை தரத்தை கூட்டுங்க. 3வது, பணம் வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பணம் வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. 4வது, ஏதாவது ஒன்று படிங்க. நான் கொஞ்சம் படிக்கிறேன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி, பணத்தை பற்றி, என் உடம்பை பற்றி. 5வது, நான் எல்லாம் அழகாக செஞ்சு நான் பேசுறது சரியில்லைன்னா எல்லாம் உடஞ்சிடும். நம்ம கஷ்டமாக பேச்சில் தானே. ஒரு ஆள் பேசுகிற விதத்தெல்லாம் எல்லாருக்கு ஊழியமாக்கலாம், எல்லாம் பேச்சில் இருக்கு. அது பட்டய மாதிரி இல்லாமல் அழகாக செய்வோம், வெற்றியாகும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். லைஃபுக்கு தேவையான காரணம் உங்கள் லைஃப் வெற்றியாகும். ஒவ்வொரு நாளும் செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. லைஃப் வெற்றியாக்கும். ஸ்லோவாக போவோம், வெற்றியாக்கும்.